நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்க்கிறோம். 24 உறுப்பினர்கள் உள்ள கட்சிகளை மட்டும்தான் பேரவையில் அங்கீகரிக்க முடியும் என சபாநாயகர் தெரிவித்திருந்த நிலையில் அவருக்கு அன்புமணி கேள்வி எழுப்பி இருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்கள். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சபாநாயகருக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அங்கீகரிக்காமல் சபாநாயகர் தொடர்ந்து வேண்டுமென்றே இரட்டடிப்பு செய்கின்றார், சபாநாயகர் அறமற்ற முறையில் நடந்து கொள்கிறார் என்று அவர் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதாவது சட்டப்பேரவையில் 10% உறுப்பினர்கள் 24 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவராக அமர வைப்பதற்கு எதிர்க்கட்சிக்கு தான் தேவையே தவிர மற்ற கட்சிகளுக்கு சபாநாயகரே முடிவெடுக்கலாம் என்றும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். பாமக விவகாரத்தில் மட்டும் இவ்வளவு அக்கறை காட்டும், இவ்வளவு விதிகளை பின்பற்றும் சபாநாயகர் மற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஒற்றை உறுப்பினர்களான கொங்குநாடு ஈஸ்வரன், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் ஆகியோர் எந்த அடிப்படையிலே முதல் வரிசையில் அமர வைக்கப்பட்டார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பேராசிரியர் ஜவாஹிருல்லா, 4 உறுப்பினர்களை கொண்ட மதிமுகவின் சதன் திருமலைக்குமார் ஆகியோர் எந்த அடிப்படையில் முதல் வரிசையில் அமர வைக்கப்பட்டனர் என்றும் அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுக சின்னத்தில் வெற்றி பெற்ற அவர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரிவில் தானே அமர வேண்டும். அவர்களை எதிர்க்கட்சி வரிசையில் முதல் வரிசையில் அமர வைத்தது ஏன்? அதற்கு சட்டப்பேரவையின் எந்த விதி இடமளித்தது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவை தனி சின்னத்தில் வெற்றி பெற்ற காரணத்தினால் அவர்களுடைய கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே விதியை பின்பற்றி பாமகவிற்கு தற்போது இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரை நாங்கள் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்திருக்கிறோம், அவரை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று பல முறை சபாநாயகருக்கு நாங்கள் நேரிலும் கடிதத்தின் வாயிலாகவும் நாங்கள் வலியுறுத்தி விட்டோம். ஆனால் சபாநாயகர் ஏற்க மறுக்கிறார் என்று அன்புமணி காட்டமாக இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் பேரவை தலைவர் இருக்கையை சிவசண்முகம், அதே போல கிருஷ்ணராவ், செல்லப்பாண்டியன் உள்ளிட்ட பல பேர் அந்த இருக்கையை அலங்கரித்திருக்கிறார்கள். இனியாவது பேரவை தலைவர் தனக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு இது ஜனநாயக நாடு, அனைத்துக்கும் அடிப்படை இருக்கிறது, எனவே விதிகளின்படி சபாநாயகர் அப்பாவு செயல்பட வேண்டும் என அன்புமணி இந்த அறிக்கையின் வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.